ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். அன்பான உங்க அனைவருக்கும் எனக்கு அன்பு வணக்கம். சொல்லுங்க ஐயா, அன்பா ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தர பல பேர் கேட்டிருக்காங்க. ஐயா நிறைய பேருங்கய்யா. இப்போ ரீசெண்டா இந்த அன்பை ரொம்ப ஸ்ட்ராங்கா கேட்டிருக்காரு. இது நிறைய பேரை கேட்டாங்க. என்னன்னா இவரை கேட்டதை நான் ஃபர்ஸ்ட் கேக்குறேன். பல ஞானிகள், மகான்கள், பேர் சொல்லாத நிறைய பேர், எவ்வளவு பேர் வராங்க, நிறைய பேர் விஷயம் பேசுறாங்க. காடு இந்த மாதிரி தெளிவு, வாழ்க்கைனா எப்படிதான் அப்படின்னு ஒரு பெரிய தெளிவோட பல உரையாற்றலை பண்றாங்க. ஆனா இறுதின்னு ஒரு விஷயம் வரும்போது ஏன் ஒரு தெளிவு இல்லாம நானும் இப்படிதான் ஒரு நார்மல் மனுஷன்தான்ற மாதிரி ஏன் பிஹேவ் பண்றாங்க? ஏன் அப்படி ஒரு அப்ப இத்தனை நாள் பேசின தெளிவு எங்க போச்சு? இதாவது பரவாயில்ல, இறுதியில போனா போறீங்கன்னா ஆரம்பத்துல பேசும்போது எல்லாருக்கும் அந்த என்ன இருக்குது. உண்மைங்க. எனக்கு அதுதான் ஒரு கேள்வி. எதுக்கு அதான் தோணுது, பேசி அந்த பேச்சை முடிக்கும் போதாவது அந்த ஸ்ட்ராங்கோட அந்த தன்மையோடு நில்லுங்க. அதாவது நான் பேசுறது உங்களுக்காக பேசுறேன், இது எனக்காகன்ற மாதிரி ஆயிடுது. ஒரு விஷயம் இங்க இந்த பூமியில பொறுத்தவரை எங்க நான் நிறைய பேரோட ஸ்பீச் நிறைய பேர் எனக்கு சொல்றாங்க, எல்லாரும் பேசுறாங்க. இறுதி முடிச்ச உடனே நாங்களே அதுக்கு முன்ன சரிதவங்க இல்லை, நாங்களே அதுக்கு முன்ன பக்குவ போறேன்னு மாற்றி அதை சொல்லும் போது இப்ப இவ்வளவு இடத்துல இருந்து நீங்க பேசுறத கேட்கறதுல நாங்க இருக்கிறோம். நீங்களே அங்க அந்த பக்குவம் பார்த்தோம்னு ஒரு வார்த்தையை சொன்னீங்கன்னா இப்ப அதை கேட்கற நாங்க எப்படி அதுக்கு பக்குவமாகும்? கட்டாயமா இங்க என்ன எல்லாருக்குள்ளயும் எனக்கே ரொம்ப நிறைய பேர் பேசுறாங்க கோவம் பேசிட்டு இல்ல, அதை அப்படியே நிறுத்து. அதே போ, தப்பு ஒண்ணு இல்லை. இது நீ வந்து பயப்படணும் அவசியம் கிடையாது. நீ வந்து தவறா பேசு, சரியாதான் பேசு. நீயே ஒரு பயந்து நான் இன்னும் அதுக்கு பக்குவப்படல, நானே இன்னும் அதுக்கு இன்னும் தயாராகிக்கிறேன்னா அப்போ நீ இவ்வளவு இடத்துல வந்து நின்று இதுக்கு எத்தனை வருஷம் ஒரு செயலை சேர்த்து நாங்க வந்தியோ, நீயே இன்னும் அது தயாராகணும்னா உன் பேச்சை கேட்க இன்னைக்கு வந்திருப்பா இல்ல நேற்று வந்திருப்பா இல்ல ஒரு மாசம் வந்திருப்பா, அவன் எப்படி இது செட் ஆகும்? அப்போ ஒரு எண்ணத்தை விதைச்சிட்டு அந்த விதையை நீயே வச்சு நீயே புடி எடுக்குது சமம். இப்படி நம்ம ஏன் அதை எடுக்கணும்? ஏன்னா விதைச்ச உனக்கே வச்சுனா சரியா வச்சுனான்னு தெரியல, அதனால அந்த விதையை அந்த விதையை எடுக்கல. வச்சது சரிதான்னா அந்த விதை வச்ச உடனே மண்ணை போட்டு ஒன்னே மூணுனா தான் அது முளைக்க ஆரம்பிக்கும். அந்த நிகழ்வுல இங்க யாரும் பண்ண மாட்டோம். சொன்ன அதுக்கு ஒரே காரணம் இருக்குது, யாருமே பிராக்டிக்கலா இறங்கி செயலை செய்து அறிவு பெறல. நீ பிராக்டிக்கலா இறங்கி அந்த இறங்கி செயலை செய்து அந்த செயல்ல இருந்து ஏற்பட்ட அறிவை கொண்டு நீ பண்ணும் போது மட்டும் சுயமான அறிவா இருக்கும், சுய சிந்தனைக்குள்ள அது அப்பதான் போகும். இல்லை அப்படின்னா எல்லாரும் நூலும் உண்மைதான் நூலும் அவங்க வாழ்க்கையில ஒரு சிறிய அனுபவத்தை கொண்டு மட்டுமே அவங்க பேசுறாங்க. பிளஸ் அவங்க ஒரு பயிற்சிக்கோ ஒரு இதுல போய் அவங்க யோகமோ தவமோ தியானமோ இதோடு கத்துக்கணும். ஒரு சித்தர்கள் வழிபாடு பக்தியோ பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாதுன்னா அந்த நூல் அந்த நிலவுல நிக்குது. ஏன்னா அந்த நூலோட முழுமை இங்க யாருக்குமே தெரியாது. எந்த ஒரு நூல் எடுத்தாலும் யாருக்கு தெரியும்? எந்த நியாயோட நூல் எடுத்துங்க, ஒரு நூல் கிடைக்கலாம், 2 நூல் கிடைக்கலாம், இல்ல ஆரம்பத்துல கிடைக்கலாம், நடுவில் கிடைக்கலாம், முடிவு ஏதோ உங்களுக்கு லாஸ்ட் எந்த நூல் உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏன்னா எந்த ஆப்புன்றது இல்லாம போனதா எண்டு, இருக்கிற வரைக்கும் எண்டு கிடையாது. மீண்டும் மீண்டும் புதுசா தோன்றதான் செய்யுது. அதோட நிகழ்வு தான் எங்க நடந்திருக்கு. உண்மைதானே? அப்படி இருக்கும் போது இப்ப நீங்க எல்லாரும் ஒரு விஷயத்த பேசுறீங்க அப்படின்னா இறங்கி செயலோட இறங்கி வாங்க. செயல்ன்றத செயல்னா அதுக்கு பேர் அன்புன்னு. அன்புன்ற ஒரு சாதனத்துக்குள்ள நீ இறங்குற அப்படின்னா அந்த அன்புக்குள்ள இறங்கும் போது உனக்குள்ள ஏற்படுற அறிவுக்கு எல்லையே இருக்காது. அந்த அறிவு இன்னைக்கான அறிவா இருக்கும், புதியதா இருக்கும். சுய சிந்தனை அப்படின்ற ஒரு சொல்லு அப்போதான் அது வந்து புறப்படும். சுயமா ஒரு விஷயத்தை சிந்திச்சு மேல பேச முடியும். நீங்க அது இல்லாம நீங்க ஒண்ணு கேட்டேன், நான் பார்த்தேன், நான் அவர் சொன்னதை புரிஞ்சுன்னு அதை பத்தி நான் பேசுறேன்னா ஏற்கனவே சொல்லுது கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணி சொல்ல முடியுமே தவிர்த்து முழுக்க உன்னோட சொல்லாவே அது வெளிப்படாது. உன் அனுபவத்தோட சொல்லாவே அது வெளிப்படாது. அது உன் அனுபவத்தோட சொல்லா வெளிப்பட்டா கூட அது ஒரு மேக்சிமம் ஒரு 50% குள்ளதான் வர முடியும், 100% போக முடியாது. 50% இருக்கும்போது உன்னால சொல்ல உன்னாலே இதுல பின்வாங்கிறதுக்கான சோர்ஸ் மேக்சிமம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா நம்ம வலிமை இருக்கும் போதும் நம்ம ஆற்றல் இருக்கும் போதும் நம்ம பேச்சு பேசும் கொஞ்சம் குறைய நம்மளோட சிந்தனைகள் எல்லாம் குறையும், அதுவும் பேச்சு செய்த கொஞ்சம். ஏன்னா இங்க சொல்லுன்றது தான் மெயின். உன் உடல் அமைப்போ உடல் கட்டமைப்பு மாறதோ முதல் அதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். முதல்ல மரணத்துக்கு இங்க எல்லாமே இயல்பான ஒரு தன்மை தான், அதுல எந்த ஒரு கண்டனம் கிடையாது. இதை நம்ம ஆழ்ந்து புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து இப்படி ஆயிட்டுமே, நம்ம விழா பேச எப்படி போனா ஆகும். அந்த சொல்லுன்னு வந்தது பாரு உள்ளது, அந்த சொல்லுன்றதுதான் இதோட மூலமான சத்தே. அந்த சத்தை நீ உனக்குள்ள கிரகிக்கிறதுக்கு தான் இறுதி வரைக்கும் சொல்ற சொல்லு. அந்த சொல்ல எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் பண்றியோ அந்த சொல்லாவே நீ இருப்ப. அந்த சொல்லோட தன்மை நீ தகர்க்கும் போது இந்த உடல் எப்படி தகர்ந்து போச்சு அதே போல உன் சொல்ல தகர்ந்து போய் நீ சொன்னதை உனக்கே ஆப்போசிட்டா நீயே பேசிட்டு போற சொல்ல விடுவோம். இங்க அப்படிதான் உருவாயிருது. இப்போ எல்லாம் இன்னும் ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு இருக்கிற சூழல் எல்லாம் பாத்தீங்கன்னா உண்மையிலே சொன்னா இப்ப நீங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஒருத்தர் கூட கிடையாது. உண்மையிலே நீங்க யாருமே கிடையாது. ஏன்னா நம்ம எல்லாமே நீங்க அப்டேட்ல நம்ம எல்லாருக்கும் தெரியும். கண்டிப்பா. ஏன்னா நீங்க இப்ப எத்துக்க வேண்டியது 1000 வருஷத்துக்கு 100 எத்துக்க வேண்டியதுதான். உண்மையில தான் நீங்க இப்போ அப்டேட்ல இங்க ஒருவரும் கிடையாது. மீறி இருக்கிறாங்கன்னா பழைய புக்குகளை எடுத்து இருக்கிறத படிச்சுதான் பேச முடியும். யாரும் வந்து சுயமா
ஒரு அறிவு வந்தது, நான் அதை சிந்திச்சு அதை யோசனை பண்ணி அதுல இருந்து வெளிப்பட்டு நான் பேசணுன்றது பேசுறதுக்கு கஷ்டம். ஏன்னா இங்க அது ஒரே விஷயம் இருக்குது, இயற்கையா தானா நடக்காது எதுவுமே. நீ ஒரு செயலை செய்யணும், அந்த செயல்ன்றது அன்புன்ற செயல்கள் நீ ஆழ்ந்து போனீங்கன்னா அது எல்லாருக்குமே நடக்கும். அது இவங்களுக்கு அவங்களுக்கு இதுக்கு ஒரு அதிசய பிறப்பு, இது தெய்வ பிறப்பு அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. ஆனா அன்புன்ற செயலுக்குள்ள நீ ஆழ்ந்து போய் எல்லாருமே தெய்வ பிறப்பு எல்லாருக்கும் தெரிய வரும். இங்க இருக்கிறது எல்லாமே தெய்வம் தான் தெரிய வரும், இங்க எல்லாமே கடவுள் தான் புரிய வரும். அப்பதான் உங்களால ஒரு வார்த்தையை சொன்னா அந்த வார்த்தையோட வீடியோ கூட்டினே போக முடியும், குறைக்க முடியும். ஏன்னா இந்த ஏக்கமும் இந்த வார்த்தையும் ஒண்ணுன்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். அப்போ இந்த ஏக்கம் இருக்கிற இந்த வார்த்தை இருக்கும், இந்த வார்த்தை இறுதி வரைக்கும் அதிகமாவே போகும், குறைஞ்சு வராது. ஒரு கணம் கூட திரும்பி ரிட்டர்ல வராது. ஏன்னா இந்த ஏக்கமும் இந்த வார்த்தையும் ஒன்னானதா. அது எப்போ ஒன்னா சொல்ல, பிறர் வலி உன் வலி, பிறர் ஏற்றம் உன் ஏற்றம், பிறர் மாற்றம் உன் மாற்றம், பிறரோட உயர்வு உன் உயர்வு. இந்த சிந்தனையோட ஒரு செயல்பாடை நீங்க செய்யும் போது மட்டும்தான் இந்த பேரறிவை, பெரிய தன்மையை, உன்னோட தைரியத்தோட எல்லையை நீங்களால பார்க்க முடியும், உணர முடியும். அப்போ உன்னால இறுதி வரைக்கும் இதை பேசி. இப்ப நான் கூட பேசுறேன், இப்ப ரோட்ல அடிப்பட்டு லாரில நசிங்க செத்தா கூட நான் சொன்னதான் உண்மை. இப்படிதான் உன் சிந்தனை இருக்கும், இப்படிதான் உன் பேச்சிருக்கணும். ஏன்னா இது இங்க எல்லாமே ஒன்றா. ஏன்னா இதே நிகழ்வு இங்க நடந்துக்குது. நான் பேசுகிறேன், இங்க எத்தனை இடத்துல எவ்வளவு மனித ஜீவராசி வண்டி அப்படி ஏற்றி இங்க இறப்பு நடக்குது. அது யார்? நான் தான். அது எனக்கு நடந்தாலும் அது நான் தான், பிறருக்கு நடந்தாலும் அது நான் தான். இந்த சிந்தனை இருக்கணும் நம்ம கிட்ட. நம்மளுக்கு நடந்தாதான் நம்ம, பிறருக்கு நடந்தா நான் இல்லைன்றது முழுமையான அறிவு பெறலன்னு அர்த்தம். என்னை எரிச்சாலும் நான் லைட் பார்ட்டிகள் தான், ஆனா இப்பயே நான் லைட் பார்ட்டிகளா போனா நான் லைட் பார்ட்டிகள் தான். இந்த அறிவு நமக்குள்ள வரணும். என்ன நீ மண்ணுல புதைச்சாலும் நான் அதுதான், என்ன நீ எரிச்சாலும் அதுதான். நான் இப்ப பேசும் போதே அணு ஆட்டம்ஸா பிரிஞ்சு நான் இந்த ஆட்டமோட கலந்தாலும் அதுதான். இது எனக்கு புரியுமானா எனக்கு தெரியுமா? 100% தெரியும். இதுதான் உண்மை. இந்த அளவுக்கு நம்ம அறிவு பிடிக்கணும். அப்பதான் நீ சொல்லு முழுமையான வீரியத்தோட அது வெளிப்படும், எல்லாருக்கும் அது புரிய வைக்கும், எல்லாரையும் இதை செய்ய வைக்கும். ஏன்னா இங்க எல்லாருமே ஒரே பொருள் இருந்து உருவாகி ஒரே பொருள் போல நீங்க எல்லாரும் இருக்கிறீங்க. இதுல என்ன உங்களுக்கு சந்தேகம்? நான் சொல்ல எல்லாமே ஒண்ணு. ஒருமை குணத்தோட பாரு, எல்லாத்தையும் உயர்வா பாரு, எல்லாத்தையும் ஏற்றமா பாரு, எல்லாத்தையும் சரியான மாற்றமா பாரு. அப்படி நீ பார்த்தனாதான் நீ யாரு, உன் புரிதல் என்ன, உன் தெளிவு என்னன்றதுக்கெல்லாம் கேள்விக்கான பதில் சும்மா சட்டுன்னு கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்கும். நீங்க அது கிடைக்கணும் அப்படின்னா நீங்க அன்புடுத்த பொழுது ஆழ்ந்து வரும். அறிவு நிலை தெளிந்தவருக்கு உயிரிறக்கமே கடவுள் வழிபாடு. நம்ம கடவுள் வழிபாடு பண்ணணும்னு நினைக்கிறோம். கடவுள்னா என்ன தெரியாது யாருக்கும். கடவுளுக்கு பொருளே கிடையாது. கடவுள்னா அதுக்கு பேர் அன்புன்னு அர்த்தம். அது ஏன் பிற உயிர்கிட்ட போகணும்? அப்பதான் அன்பு வெளிப்படும். அந்த அன்பு வெளிப்படணும்னா நீ பிற உயிர்கிட்ட போறோம். பிறர் வழியா உன் வழியா நீ என்னன்னு ஆசைப்படும் போது மட்டும்தான் அந்த அன்போட தன்மை அதிகமாயில போகும். ஏன்னா இங்க இறைத்தன்மைன்றது கடவுள்ன்றது பொருளே இல்லை. அதுக்கு ஒரு பொருள் இருக்குன்னா அதுக்கு பேர் அன்பா இருக்கு. அந்த அன்பில் ஏற்படுற ஒரு பேர் ஒளி இருக்குது. அந்த அன்பில் ஏற்படுற பேர் ஒளி தான் உன் அறிவு. அதுதான் உன்னோட தைரியம், பெரிய தன்னம்பிக்கை, பேராற்றல், பெரிய தன்மை. இந்த ஒரு அறிவை உன்னால உணர முடியுமா? பிறர் வழிய உன் வழியா என்னதை நீ சாதனையா கொல்லும் போது மட்டும்தான் இந்த உன்னோட கொல்லுன்ற தன்மையை உன்கிட்ட இல்லைன்னு புரியும். இங்க எதுவுமே கொல்ல முடியாது, இங்க எதுவுமே இறந்து போவாதுன்ற ஒரு பேரறிவு புறப்படும். எப்படி சுத்தமாக நான் மீண்டும் மீண்டும் இங்க ஆற்றலாவே இருப்பேன்றதை உன்னால 100% உணர்ந்து பேச முடியும், சொல்ல முடியும். ஏன்னா அதுதான் சாதனை, அதுதான் யோகம், அதுதான் தவம், அதுதான் தியானம், அதுக்கு பேர் தான் கருணை, அதுதான் அன்பு, அதுதான் ஒருமை குணம். நான்ற ஒரு பேர் எல்லா நம்மளோட வாசத்துல எல்லாத்துக்கும் நான் ஒரு வாசம் இருக்கும். எதுக்கு அந்த நானை மின்சம் பண்ற? நான்தான் அனைத்து ஒண்ணுன்னு அர்த்தம். நாமுன்னா கும்பல்னு அர்த்தம். இங்க நாம்ன்ற வரைக்கும் தான் நம்ம அறிவு இருக்குதுங்க. நான் தான் ஒரு கருவானம். அது இந்த உலகிலுக்கு தான். அது உலகில தாண்டி அன்புக்குள்ள உள்ள வந்து அன்பையே செயலா செய்து வந்தா அதுதான் நான். அந்த நானை உணர்ந்தா இவனுக்கு எதுவுமே கிடையாதுன்ற ஒரு உணர்வு வரும்போது தான் அந்த நான்ன்றதுக்கான புரியல இருக்கும். அதுதான் ஒருமை குணம். எல்லாத்தையும் ஒன்னா பாக்குறப்ப நான் எது செய்தாலும் எனக்கோசம் தான் செய்ய முடியும். இப்போ ஒரு நேரம் பேச எனக்கோசம் நான் பேசுகிறேன். ஏன்னா இங்க எல்லாமே நான் ஆகுறேன். அந்த சிந்தனை நான் பேசினா என்னோட வார்த்தையோட வீரியம் அளவு மீறி கூடிக்கிட்டே போகும். அது எப்போ நடக்கும்னா அன்புன்றதுக்குள்ள ஆழ்ந்து போகும்போது, கருமையான சிந்தனை உங்கள்கிட்ட இருக்கும் போது, எல்லா பொருளையும் உயர்வா பார்க்கும் போது, சொல்லப்படுதுங்களா? அப்படி இருக்கும் போது நீங்க பேசும்போது உன்னோட அறிவு ஞானி. இங்க எல்லாருமே ஞானி தான். அந்த சொல்ல உன்னால சொல்ல முடியும். ஞானினா அதுக்கு ஒரு தகுதி தரும். இங்க எல்லாருமே ஞானின்னு சொல்றதுக்கு ஒரு பெரிய தகுதி வரணும். ஏன்னா அதுதான் அந்த மூலத்தோட மூலம் அதுதான் சொல்லும். ஏன்னா மூலமே அதுதான். அப்ப இங்க இருக்குதான் எது அதுதான் அப்படின்னு அது எதனால கெஸ், அதனால மட்டும் அதை கெஸ் பண்ண முடியும். அதனாலதான் அதை ஒத்துக்க முடியும். எல்லாரும் நீக்கமான இறைவன் அறிஞ்சிருப்பான்னு சொல்லுவான். ஆனா இவனே ஏற்ற தாழ்வா பேசுவான். இதை நல்லது கெட்டதுமோ இது சரிபடாதமோ அது சரிபடணும். இது எப்படி சொல்றீங்க? என்ன காரணம்? இது நான் செல்வமா? இது இவர் உயர்ந்தவர் இவர் தாழ்ந்தவர்னு பாக்குறதுக்கு
இந்த அறிவை நீ பெற்றா எல்லாத்தையும் உயர்வா சொல்லு, எல்லாத்தையுமே ஞானியா பேசு, எல்லாமே இறைவனா இருக்குது. அந்த உணர்வு மட்டும் வந்து உண்டு எனக்கு பயம் வரும். உன் சொல்லு எப்படி தாழ்வு வரும்? நீ சொல்லிட்டு எப்படி சொல்லுற? இல்ல நான் இன்னும் நானும் பக்குவப்படுத்தி எப்படி சொல்லுவேன்? நான் பக்குவப்பட்டுக்கிறேன், நான் தான் அங்க மூலமா இருக்கிறேன். இந்த அறிவு உன்னால பட்டவட்டமா பேச முடியும், சொல்ல முடியும். அது எப்ப முடியும்? பிறர் வழிய உன் வழியா நீ எண்ணும் போது மட்டுமே இந்த பேரறிவு அது வெளிப்படும். பேரறிவுன்றது பெரிய அன்புன்னு அர்த்தம். அந்த பேரன்புன்றது பேர் ஒலின்னு அர்த்தம். அந்த பேர் ஒலின்றது இங்க அனைத்தும் அர்த்தம். இங்க அனைத்தையும் ஒன்னா பார்த்து அந்த ஒருமை குணம் உன்னோட வெளிப்படுறதுன்றதுக்கு ஒரு மூலமா இருக்கிறது அன்புன்ற ஒரு சொல்ல. இங்க அன்புன்னா சாதாரணம் கிடையாது. அன்புன்னா அனைத்துமே ஒன்றா பார்க்கக்கூடியதுதான் அன்பு. நீங்க சொல்ற இந்த உலகில் சார்ந்த அன்பு கிடையாது. அது இந்த செயலை நீங்க ஆழ்ந்து செய்யும் போது அது இந்த புரிய வரும். அதை புரிய வந்தா நான் பேசுற வார்த்தைக்கான அர்த்தங்கள் அன்னைக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிடும். நிச்சயமா அது எல்லாருக்குமே சாத்தியம். எனக்கு சாத்தியம்னா எல்லாருக்கும் செய்ய நான் ஆர்வமான வாழ்க்கையை வாழ்றேன். நாங்க எல்லாரும் மாதிரி சாப்பிடுறோம், எல்லாமே பண்றோம், எல்லாம் செய்யறேன். இன்னும் அன்பான செயலை அதிகமா செய்யறதுக்கான சூழலை ஏற்படுத்தி இங்க இது எல்லாருக்குமே சாத்தியம். எல்லாருனாலையும் செய்யக்கூடிய சூழல் இருக்குது. செய்யக்கூடிய அளவுக்கு முடியறதுக்கான ஒரு பெரிய இடம் இருக்கு. இந்த நாள் நமக்கான நாள். இந்த நாளை நம்ம எல்லாரும் அன்புத்த செயலை ஆழ்ந்து செஞ்சு ஒருமை குணத்தை நம்ம வளர்த்துக்கணும். எது செய்தாலும் அது உனக்கோசம் செய்யறன்ற தன்மையோடு அதை செய்யுங்க. அது ஒரு பெரிய மாற்றத்தை, ஒரு பேரறிவை கொடுக்கும். நீங்க என்ன கேள்வியாவது கேள்விக்கான பதில் உங்ககிட்ட இருக்குது. கேள்வி நீயே பதிலும் நீயே, கேள்வி நீயும் பதிலும் நீயே நீ உணரணும்னா பிறர் வழியா உன் வழியா நீ எண்ணுவதே நீ என்னைக்கு சாதனையா கொள்றியோ அதுதான் உன் வாழ்க்கையாவும் அதுதான் உன் மூச்சாவும் இருக்கணும். இது வந்து பெரிய கஷ்டம் கிடையாது, ரொம்ப ஈஸி. எல்லாரும் நல்லா இருக்க ஒரு சிந்தனை, எதுவாயினும் சரியாகட்டும், என்னால எந்த முடியுமோ நான் கொடுக்க போறேன், எல்லாத்தையும் நான் உயர்வா பார்க்க போறேன், எல்லாத்தையும் சிறப்பாக. இந்த எண்ணம் ஒண்ணு வந்தா போதும். உங்களை யாருமே டீச் பண்ண தெரியாது, எல்லாமே உன்னை நீயே டீச் பண்ணி எல்லாம் பண்ணினாங்க. ஏன்னா உன்னை நீ டீச் பண்ணிக்கிறதுன்றது பிறர் செமையா இருக்கணும், பிறர் சூப்பரா இருக்கணும், பிறர் சந்தோஷமா இருக்கணும், பிறர் சுகமா இருக்கணும். என்ன உன்னில் புறப்பட 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 உனக்கு நீயே குருவா மாறிடுவ. உனக்கு இங்க யாரும் குருன்ற ஒரு பொருளே தேவையில்லை. ஏன்னா குருன்றது அதுக்கு பேர் அன்பு, அதுக்கு பேர் ஒருமை குணம், அனைத்தும் நான்ற ஒரு பெரிய புரிதல் தான் உன்னோட குரு. அந்த குருவா நீ ஆனதுக்கு அப்புறம் குருன்றது நீங்க எது மூலம் சொன்னி அதுதான் குரு. அதுக்கு பேர் தான் அன்பு, அதுக்குதான் பெரிய தயவு. என்னை ஏறாத நிலை மிசிமல் ஏற்றியது தயவுன்ற ஒரு வார்த்தை போட்டிருப்பார் வள்ளலாரு. அதே வார்த்தையை நானும் மென்ஷன் பண்றீங்க. அந்த தயவுன்ற ஒரு வார்த்தை எந்த அளவுல இருக்குன்றத நான் இங்க செயலா செய்து ஒரு செயலை செய்யும்போது அதுல ஏற்படுற அறிவை கொண்டு உணர்வை கொண்டு நான் வார்த்தையை பேசுறேன். அன்புன்றது இங்க அனைத்துமா இருக்குது. அதுதான் இந்த உலகத்திலே இருக்கிற யோகமோ தவமோ தியானமோ அனைத்தையும் தாண்டிய ஒரு தலையாய யோகத்துக்கு அதுக்கு பேர் அன்பு தான், அதுக்கு பேர் கருணை தான். பிறர் வழிய உன் வழியா எண்ணுவதே சாதனையா நீ செய்யும் போது உனக்குள்ள வர ஒரு பேரறிவுக்கு எல்லையே கிடையாது. எல்லா கேள்விக்கான பதிலும் உனக்குள்ளே இருக்குது. ஏன்னா இங்க அண்டமே அனைத்துமே உனக்குள்ள உன் உடலாவே இருக்குதுன்றதை உன்னால 100% உணர முடியும். அந்த உணர்வு தன்மையை நம்ம பெற்றுட்டா இந்த உலக உயிர் எல்லாமே நித்தியமான தேர்மலை எட்டி சுகம் சுதந்திரம் இன்பம் அந்த தன்மை நம்ம எல்லாரும் எட்டணுன்றது இங்க இது எல்லாத்தோட ஆசை. ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு பொருளா இருக்குது, அது நானா இருக்கிறேன், அது எனக்குள்ள தோன்றிய எண்ணமா இருக்குது. எல்லாரும் பேரானந்தத்துல இருக்கணும்ன்றது என்னோட ஆசை. ஏன்னா அதுதான் நானா இருக்கிறேன், எனக்கு அந்த ஆசை அதிகம். அது எல்லாருக்கும் வரணும்னா எல்லாரும் பிறர் வழிய நம்ம வழியா எண்ணும் போது நம்மளுக்குள்ள எது நம்மளுக்கு நன்மைன்ற ஒரு விஷயத்த நம்மளால 100% உணர்ந்து சொல்ல முடியும். நித்தியமான பேர்ம நிலையில இங்க எல்லா ஊரும் வாழ்றது இங்க எல்லாரோட ஆசை. அந்த நிகழ்வு கட்டாயம் நடக்கும். நம்ம எல்லாரும் பிறர் வழியை நம்ம வழியா எண்ணும் போதே மட்டுமே அந்த நிகழ்வு கட்டாயம் நடக்கும். அதுவே சுதந்திரமா இருக்கும். மிக்க நன்றிங்க, ரொம்ப அற்புதமா சொன்னீங்க.